வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மல்லிகைப்பூ செடி இங்கே பாருங்கள் நிறையா பூத்துட்டு இருக்குது. நேற்று இதோட நிறையா பூத்துருந்துச்சு. எனக்கு நேரம் இல்லை, அதனால் பறிக்க முடியலை. நான் போயிட்டேன். நான் பட்டர் செய்வேன். அந்த பட்டர்லேருந்து மில்க் எடுத்து வச்சேன். வேஸ்ட்டு மில்க் இருக்கும், அது ஊற்றுறது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போல். அதனால் செடிகள்லாம் கொஞ்சம் லைட்டாக ட்ரைனஸாக ஆகுது, காஞ்சாப்பில் ஆகுது. அதனால் நீங்கள் கொடுக்கும்போது எப்போ நான் தண்ணி கலந்து தான் கொடுப்பேன். அன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக தண்ணியில் ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் எஃபெக்டிவ் ஆயிடுச்சு. அதேமாரிக்கு என்னுடைய பிச்சிப்பூ இங்கே பாருங்கள், இதுவும் செம்மையாக பிச்சிப்பூ நிறையா வந்துட்டுருக்கு. மொட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு நிறைய விட்டுட்டு இருக்குது. மொட்டுக்கள் இதில் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது, நிறையா இருக்குது. என்னுடைய கனகாமர செடியில் இங்கே பாருங்கள் பட்டு, அதோடய எஃபெக்ட் இதில் நல்லா தெரியும். பார்த்தீங்களா, நான் செடி மேலே தெளித்து விட்டேன்னா அது அப்படியே தான் இருக்குது. அதுக்கு மறுபடியும் மஞ்சள் தான் போடணும்னு நினச்சிட்ருக்கேன். என்னுடைய அட்டை இது கீழே இருந்துச்சு பாருங்கள், அதோடைய எஃபெக்ட். அதனால் நல்லா தண்ணி நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதேமாரிக்கே தப்பு பண்ணிடாதீங்க. நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம தடுமாறாப்பில் தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாதுளஞ்செடி, கொய்யா செடி எல்லாமே செம்மையாக வந்துட்டுருக்கு. நம்முடைய அடுக்கு மல்லியும் பூத்து முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், 1-2 தான் இருக்குது. இந்த மல்லியும் நிறையா பூத்து, எதுவும் நெருக்கி பூத்து முடிஞ்சிடுச்சு. கோழிக்கொண்டை, இந்த மல்லி சுத்தமாக பூத்து முடிஞ்சிச்சு. ஒன்று தான் இருக்குது. பார்த்தீங்களா, இதில் முட்டு விட்டுருக்கு. பார்த்தீங்களா, இதில் நல்லா நிறையா முட்டுக்கள் வச்சுருக்கு இந்த பூ செடியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாதாரண என்னென்ன உரம் கொடுப்பேன்னா, பால் நம்ம மாவு ஆட்டுறோம்ல, அந்த தண்ணி கழுவி ரொம்ப 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு வச்சுருப்பேன். நல்லா புளிப்பு ஏறினோடனே கொடுப்பேன். அதுக்கப்புறம் பட்டர், வீட்டிலே பட்டர் நெய் எடுப்பேன்னா அதுக்குள்ளே அந்த நம்ம பட்டர் அடிக்கும்போது அந்த அதில் பால் மிஞ்சும், எஞ்சி வரும் பட்டர் எடுத்த பிறகும். அதை வச்சுருந்தா அதை தண்ணியில் கலந்து நான் கொடுத்துட்ருப்பேன். அப்புறம் வெங்காயத்தோல், முட்டைத்தோல் இது மாதிரிக்கு தான் நான் கொடுக்குறது. இயற்கை உரம் தான் கொடுக்குறது. மற்றபடி செயற்கை மாத்திரை மருந்து எதுவுமே நான் கொடுக்குறதே இல்லை. நம்மளுடைய ஒத்தமல்லி அதுவும் செம்மையாக வந்துட்டுருக்கு. பாருங்க, நம்மளுடைய ரோஸ் அழகாக வந்துட்டுருக்கா. ஒரு முட்டை கூட வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளையில் பார்ப்போம். அப்போ தான் வெளியில் வருவாங்க, நல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். நான் நம்ம பூவையும் இன்றைக்கி பறிச்சுட்டு ஒரு வாக்கில் நான் காமிச்சிட்றேன். யாருங்க, நம்மளுக்கு எவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு கனகாமரமும் கிடச்சிருக்கு, மல்லிகைப்பூவும் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளுடைய காக்கரட்டான் பூச்செடி நம்ம இலையில பிச்சுட்டோம்னா நல்லா இதழ்கள் செம்மையாக வந்துட்டுருக்கு. புது புது இதழ்கள்லாம் வந்துட்டுருக்கு. நல்லா தளிர் விட்டு நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. தெரியுது அவங்களுக்கு. எப்படி தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல பூ வந்துடும். இப்போ நிறையா பிரான்ச்சஸ் விட்டாவே பூக்கள் நல்லா கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். செல்லம்.